டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? எலெக்ஷன் டைம்லையும் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ஏன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் ஆகுறது இல்லை, அவங்க ஏன் பின் வாங்குறாங்க அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மிகப்பெரிய அளவிலே நடக்கும். இங்கே உள்ள மக்கள் அது போன்ற தேர்தல் கூட்டங்களில் கலந்து கொள்ளத்தான் ஆர்வம் காட்டுவாங்களே தவிர திரையரங்குக்கு வரமாட்டார்கள் அப்படின்ற எண்ணம் பல ஆண்டுகளாகவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு இருக்குது. அதன் காரணமாகத்தான் தேர்தல் காலங்களில் புதிய படங்களை திரையிடுவதற்கு தயாரிப்பாளர்கள் பயப்படுகிறார்கள். தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன டைரக்டர் பாரதி ராஜாக்கு ஏன் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பாராட்டு விழா நடத்தலை அப்படின்னு குவைத்லேருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. இயக்குனர் எம் பாரதி ராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்கு இந்த தமிழ் சினிமாவிலே பல முறை முயற்சிகள் எடுக்கப்பட்டன. என்ன காரணத்தாலும் அது இதுவரைக்கும் சரியாக நடக்கலை. ஆனால் இப்போதும் அந்த முயற்சியில் சில நண்பர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நானும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவிலே அவருக்கு பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழா நடக்கும். சார், ஒரு படத்துக்கு திரைக்கதை அமைக்கும் போது அந்த படத்தோட கரு மாறாமல் இருக்கணும் தானேன்னு திருப்பூர்லேருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. மூலக்கதையினுடைய அழகு கெட்டுவிடாமல் அதுக்கு மெருகேற்றுவது தான் திரைக்கதை. அப்படி இருக்க மூலக்கதையே அது சிதைக்குமானால் அது எப்படி நல்ல திரைக்கதையாக இருக்க முடியும்? முதல் மரியாதை படத்தில் சிவாஜி சார் கேரக்டரில் எஸ்பிபி சார் நடிக்கிறதா இருந்ததா? ஒருவேளை அப்படி இருந்திருந்தா அவர் ஏன் அதில் நடிக்கல? அவர் நடிக்காததுனால தான் ஒரு சாங் கூட அதில் பாடலையான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை திரைப்படத்திலே சிவாஜி நடித்த பாத்திரத்தை நடிப்பதற்கு முதல்ல எஸ்பி பாலசுப்ரமணியை பாரதி ராஜா அணுகினார் அப்படின்றது உண்மைதான். அப்போது பல திரைப்படங்களிலே பாடிக்கொண்டிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். முதல் மரியாதை படப்பிடிப்பிலே தொடர்ந்து பல நாட்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்ததுனால தான் அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த படத்தில் அவர் பாடாததுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ மே மந்த் என்னென்ன பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து கௌதம் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கின்ற படங்களை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் அந்த படங்கள் தமிழிலே மட்டும் வெளியாவதில்லை. ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகளில் அந்த படங்களை வெளியிடுகிறார்கள். பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதத்தில் தான் வெளியாக இருக்கிறது. அப்படின்றதுனால மே மாதத்திலே பெரிய படங்கள் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். சார், இயக்குனர் விசெட் துரை அடுத்து என்ன திரைப்படங்கள் எடுத்துட்டு இருக்காருன்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. இயக்குனர் விசெட் துரை இப்போது எந்த படத்தையும் இயக்கலை. அடுத்த படத்திற்கான கதையை தயார் செய்வதிலே மும்முரமாக இருக்கிறார். 1991 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன நடிகர் ரஜினிகாந்தோட தளபதி, நடிகர் சத்யராஜோட பிரம்மா, நடிகர் கமல்ஹாசனோட குணா, இதில் எந்த படம் ப்ரொடியூசருக்கு அதிக லாபத்தை கொடுத்துச்சுன்னு ஈரோட்லேருந்து ஷாதிக் பாஷா கேட்டிருக்காரு. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 3 படங்களில் தயாரிப்பாளருக்கு மிக அதிகமான லாபத்தை கொடுத்த படம்னா அது சத்யராஜ் கதாநாயகன் நடித்த பிரம்மா திரைப்படம் தான். ஆனால் அந்த படத்தை தாண்டி தீபாவளிக்கு வெளியான இன்னொரு படம் இருக்குது. அது தாலாட்டு கேட்கதம்மா என்ற திரைப்படம். அந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அந்த தீபாவளி திருநாளில் குவித்தது. நடிகர் பிரபு எந்த படத்துல கடைசியா ஹீரோவா நடிச்சாரு அண்ட் எந்த படத்துல இருந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிக்க தொடங்கினாருன்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. இளைய திலகம் பிரபு கதாநாயகன் நடித்த கடைசி திரைப்படம்னா அது பந்தா பரமசிவம் என்ற திரைப்படம் தான். அந்த படத்தை தொடர்ந்து வசூல் ராஜா MBBS, சந்திரமுகி, பாசக்கிளிகள், குஸ்தி போன்ற படங்களிலே மற்ற கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்க தொடங்கிய பிரபு முழுக்க முழுக்க குணச்சித்திர நடிகராக மாறிய திரைப்படம்னா அது உனக்கும் எனக்கும் என்ற திரைப்படம். ஜெயமரவி கதாநாயகனாக நடித்திருந்த அந்த படத்தில் த்ரிஷாவுடைய அண்ணனாக வேடமேற்றிருந்தார் பிரபு. டைரக்டர் ஹரி ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் படம் எடுக்கிறேன்னு இன்டர்வியூஸ்லாம் சொல்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ரத்னம் படத்தோட ட்ரெய்லரில் நிறைய கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்காங்களே, அது ஏன்னு ஸ்ரீலங்காவிலேருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. குடும்பத்தோடு படங்களை பார்க்க வருகின்ற ரசிகர்கள் கெட்ட வார்த்தைகள் எல்லாம் அதிகம் விரும்புகிறாங்க அப்படின்னு ஹரி தப்பு கணக்கு போட்டுட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போது கூட காலம் கடந்து விடவில்லை. அது போன்ற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் படத்திலிருந்து குறைத்து விட்டாலோ நீக்கி விட்டாலோ நல்லது. நடிகர் SSRக்கு ஜோடியா எந்த நடிகை அதிக படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. SS ராஜேந்திரனோடு மிக அதிகமான திரைப்படங்களிலே கதாநாயகி நடித்ததுன்னா அந்த பெருமை விஜயகுமாரிக்கே சொந்தமானது. கோட் படத்துல டைரக்டர் வெங்கட் பிரபு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி கேப்டன் விஜயகாந்தை திரும்ப கொண்டு வர போறதா சொல்றாங்களே, அது உண்மையான? KGFலேருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேப்டன் விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட காட்சிகளை கோட் திரைப்படத்திலே வெங்கட் பிரபு இணைக்க இருக்கிறார் அப்படின்றது உண்மையான செய்தி தான். சார், நடிகர் SG சூர்யாவோட அடுத்தடுத்த படங்கள் என்ன? ஹீரோவா எத்தனை படத்துல நடிக்கிறாரு, வில்லனா எத்தனை படத்துல நடிக்கிறாருன்னு தூத்துக்குடியிலேருந்து முகமது கேட்டிருக்காங்க. LIC, ராயன், இந்தியன் 2 ஆகிய தமிழ் படங்களிலும், சரிபோதா சனிமாரம், கேம் சேஞ்சர் ஆகிய தெலுங்கு படங்களிலும் முக்கியமான கதாபாத்திரத்தை நடித்துக் கொண்டிருக்கிறார் SG சூர்யா. இப்போதைக்கு எந்த திரைப்படத்திலும் அவர் கதாநாயகன் நடிப்பதாக தெரியல. இப்போ தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ வர புது டைரக்டர்ஸ் ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து சிந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருப்பதாக
நானும் ஒப்புக்கொள்கிறேன். கூடவே உங்களுக்கு ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 3 மாதங்களில் மொத்தம் 66 திரைப்படங்கள் வெளியாகியிருக்கின்றன. அதில் ஒரு படம் மட்டும்தான் பரவாயில்லை அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு ஓடி இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிட்டா நல்லது. இப்போ நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னு பாண்டிச்சேரியிலேருந்து செல்வா கேட்டிருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் படம் எடுக்கிறதுனால நடிகர்களுக்கு அது மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது. அவங்க கேட்ட சம்பளத்தை எந்த யோசனையுமின்றி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தருகின்றன. தனிப்பட்ட தயாரிப்பாளர்கள்னா அந்த அளவுக்கு சம்பளம் தர மாட்டாங்க. அப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் மிகப்பெரிய சம்பளங்களை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கொடுப்பதனால தான் தனிப்பட்ட தயாரிப்பாளர்களால் அதிகமாக இங்கே படம் எடுக்க முடியல. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாதகமான விஷயம். அடுத்து இன்று ஒரு தகவல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடு. ஒருத்தன் கெட்டு போவதற்கு தனியாக யாரும் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவன் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தாவே போதும், அவன் கெட்டு விடுவான் என்பதுதான் அந்த குறளின் பொருள். ஏறக்குறைய அது போன்ற ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எடிட்டர் மோகன் இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் மிக அமைதியானவர். தான் என்ற எண்ணம் எந்த காலத்திலும் இல்லாதவர். அப்படித்தான் அவரை பார்த்தார் 1978 ஒரு இந்தி பட தயாரிப்பாளர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்தி பட உலகிலிருந்து இங்கே வந்து பல திரைப்படங்களை ஹிந்தி மொழிக்கு மொழி மாற்றம் செய்து இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போவார். அந்த பணிகளெல்லாம் அந்த காலத்திலே அவருக்கு மிகப்பெரிய அளவிலே உதவி செய்ததுன்னா அது மோகன் ராஜா, ஜெயம் ரவி ஆகியோருடைய அப்பாவான எடிட்டர் மோகன் தான். 1978 ஆண்டுக்கு பின்னாலே 1981 ஆண்டிலே தான் அந்த தயாரிப்பாளர் மீண்டும் எடிட்டர் மோகனை சந்திக்க வந்தார். அந்த காலகட்டத்திலே சில மொழிமாற்ற படங்களை தயாரித்து எடிட்டர் மோகன் தயாரிப்பாளர் ஆகிவிட்டிருந்தார். தான் தயாரித்த திரைப்படங்கள் எல்லாம் அந்த இந்தி பட தயாரிப்பாளருக்கு திரையிட்டு காண்பித்தார் மோகன். அதெல்லாம் பார்த்து ரசித்த அந்த தயாரிப்பாளர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக என்றார். ஏதோ வியாபார விஷயமாக தான் பேச போகிறார் என்று மறுநாள் காலையிலே அவரை தன்னுடைய அலுவலகத்துக்கு வர சொன்னார் எடிட்டர் மோகன். மிஸ்டர் மோகன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்று இந்தி பட தயாரிப்பாளர் மோகனிடம் கேட்டபோது, நான் எந்த தொழிலை செய்தாலும் சிரத்தையோடு செய்வேன், அதுதான் உங்களை கவர்ந்திருக்க வேண்டும் என்றார் மோகன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். உங்களுடைய திறமை என்னை மிகப்பெரிய அளவிலே கவர்ந்தது. அதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட இருந்தது. தான் என்ற கர்வம் அந்த காலகட்டத்தில் உங்கள்கிட்ட இருந்து நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் கொஞ்சம் மாறி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த பழைய மோகனை தான் பிடிக்கும். நீங்களும் அந்த பழைய மோகனாக மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்று எடிட்டர் மோகன்கிட்ட சொன்னார் அந்த இந்தி பட தயாரிப்பாளர். இதில் முக்கியமான விஷயம், எடிட்டர் மோகன் மீது உள்ள அன்பின் காரணமாக அந்த இந்தி பட தயாரிப்பாளர் மோகன்கிட்ட சொன்ன அந்த விஷயம் இல்லை, அவர் சொன்னதை உடனே மோகன் உணர்ந்தார் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொன்னதுக்கு பின்னாலே என்னை பற்றி நான் யோசித்து பார்த்தேன். என்கிட்ட மாற்றம் இருப்பது என்னாலேயே கண்டுபிடிக்க முடிந்தது. அடுத்த 2-3 நாட்களில் என்னை முழுமையாக மாற்றிக்கொண்டு நான் பழைய மோகனாக மாறினேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் எடிட்டர் மோகன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.